ம். ஒரு சாதாரணமான தினமும் நாம பயன்படுத்துற ஒரு பருத்தி துண்ட கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி, பார்க்கறதுக்கு ரொம்பவும் எளிமையான ஒரு பொருள் தான் அது. ஆமா. ஆனா அந்த ஒரு சின்ன துண்டு உங்க கைகள சேர்றதுக்கு பின்னால கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரம்மாண்டமான வலைப்பின்னல் உலகம் முழுக்க இயங்கிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, விவசாயிகளில் ஆரம்பிச்சு தொழிற்சாலைகள், லாரி ஓட்டுநர்கள், வங்கி அதிகாரிகள், ஏன் அரசாங்கத்தோட உயர்மட்ட கொள்கை வகுப்பாளர்கள் வரைக்கும் பலரும் அந்த ஒரு துண்டுக்காக உழைச்சிருக்காங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல அந்த பிரம்மாண்டமான கண்ணுக்கு தெரியாத பொருளாதார வலையை பத்தி தான் பேச போறோம். இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல புவியியல் பாடப்பிரிவில் இருக்கிற 6வது அழகான தொழிலகங்கள், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற பாடம். 8ஆம் வகுப்பு பாடம்தானே அப்படின்னு நேயர்கள் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. உலகளாவிய முதலாளித்துவம் அப்புறம் பொருளாதாரத்தோட அடித்தளமே இந்த பாடத்துக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. உண்மைதான். இந்த பாடத்துல அன்பு அப்புறம் கபிலன் 2 மாணவர்களோட சுவாரஸ்யமான கதை ஒண்ணு வருது. திடீர்னு பெய்யற மழையில நனைஞ்சுக்கிட்டே வகுப்பறைக்கு ஓடி வர்றவங்க ஒரு புது பருத்தி துண்டால தலையை தொடக்கிறாங்க. அப்ப அந்த ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்பார், இந்த துண்டு எப்படி உங்களிடம் வந்தது அப்படின்னு. கரெக்ட். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். ஒரு சாதாரண பருத்தி எப்படி உங்க வீட்ல ஒரு துண்டா மாறுது? அந்த ஆசிரியர் கேட்ட கேள்வி ரொம்ப ஆழமானது. ஏன்னா அந்த பருத்தி துண்டு வானத்துல இருந்து குதிச்சிடல, அது பல பொருளாதார நிலைகளை கடந்து வந்திருக்கு. பல நிலைகள். ஆமா, இதத்தான் நாம பொதுவா தொழிலகம் அல்லது இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். மூலப்பொருட்களை இயந்திரங்கள் மற்றும் மனித உழைப்போட உதவியால பயன்படும் பொருட்களா மாத்துற இடமே தொழிலகம் தான். அத நூலாகவும் துணியாகவும் மாத்துறது அவசியமாகுது. இதுதான் உற்பத்தியோட அடிப்படை. ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ இயற்கையிலிருந்து மூலப்பொருட்களை எடுக்கிறது ஒரு வேளை, அத நமக்கு பயன்படும் பொருளா மாத்துறது இன்னொரு வேளை, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இதத்தான் பொருளாதார ரீதியா வகைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா விவசாயம் செஞ்சு பருத்தியை எடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியம் தானே அதை துணியா மாத்துறதும். இதை எப்படி தனித்து பாக்குறாங்க? இது ஒரு மிக சரியான கோணம். இந்த வேறுபாட்டையும் இது எப்படி செயல்படுது அப்படிங்கிற மெக்கானிசத்தையும் புரிஞ்சுக்கத்தான் பொருளாதார செயல்பாடுகளை 5 நிலைகளா புரிச்சிருக்காங்க. ஓஹோ, 5 நிலைகளா? ஆமா. முதலாவது பாத்தீங்கன்னா முதல் நிலை பொருளாதார நடவடிக்கைகள், அதாவது பிரைமரி எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இது மனித குலம் தோன்றிய காலத்துல இருந்தே இருக்கு. அதாவது இயற்கையோட நேரடியா தொடர்பு இருக்கிற விஷயங்களா? கரெக்ட். இயற்கையிலிருந்து வளங்களை நேரடியாக எடுக்கிறது, வேட்டையாடுறது, மரம் வெட்டுறது, மீன் பிடிக்கிறது, விவசாயம், அப்புறம் சுரங்க தொழில் எல்லாமே இதுல அடங்கும். அப்போ அன்பும் கபிலனும் பயன்படுத்தின அந்த துண்டுக்கு தேவையான கச்சா பருத்தியை நிலத்துல விளைவிக்கிறது இந்த முதல்நிலை செயல்பாட்டுல தான் வரும். 100க்கு 100% உண்மை. சரி, அப்போ நேரடியாக இயற்கையோட தொடர்புடையது எல்லாமே பிரைமரி. விளைஞ்ச பருத்தியை அடுத்து என்ன செய்யறாங்க? அங்கதான் 2ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள், அதாவது செகண்டரி எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தொடங்குது. முதல் நிலையில கிடைச்ச மூலப்பொருட்களை பக்குவப்படுத்தி முறைப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்துறதுதான் இந்த 2ஆம் நிலை. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க, அதுவா? ஆமாங்க, அதேதான். கச்சா பருத்தியை நூற்பாலைகளுக்கு கொண்டு போய் துணியா மாத்துறது, இரும்பு தாதுவை உருக்கி வாகனங்களா மாத்துறது, ஏன் கோதுமைய பேக்கரிகளுக்கு கொண்டு போய் ரொட்டியா மாத்துறது கூட இந்த 2ஆம் நிலை தான். ஓ, அப்போ ஒரு பொருளோட உருவத்தையே மாத்துறது. ஆமா, ஒரு மூலப்பொருளோட மதிப்பை உயர்த்துவதுதான் இதோட முக்கிய நோக்கம். சரி, நான் இங்க ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். விவசாயம், சுரங்கம் மாதிரியான முதல்நிலை செயல்பாடுகள் தான் மனிதர்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுது. ஆமா, சாப்பாடு இல்லாம நாம உயிர் வாழ முடியாது. ஆனா ஒரு நாட்டோட வலிமை அப்புறம் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதோட உற்பத்தி தொழிற்சாலைகளை, அதாவது இந்த செகண்டரி செக்டாரை வச்சுதான் அளவிடப்படுதுன்னு சொல்றாங்களே, அது ஏன்? விவசாயத்தை விட தொழிற்சாலைகள் எப்படி ஒரு நாட்டை வலிமையாக்கும்? இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான விடை அந்த மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற விஷயத்துலதான் இருக்கு. 1 கிலோ கச்சா பருத்தியோட விலை என்னவா இருக்கும்? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆமா, மிக குறைவு. ஆனா அந்த 1 கிலோ பருத்தியை எடுத்து ஒரு தொழிற்சாலை அதிநவீன இயந்திரங்களை கொண்டு ஒரு பிராண்டட் சட்டையா மாத்தும் போது அதோட விலை பல 100 மடங்கு ஆகுது இல்லையா? உண்மைதான், பல ஆயிரங்களுக்கு விற்கிறாங்க. அதான்
மூலப்பொருட்களை அப்படியே விக்கிற நாடுகள் வந்து அதிக லாபத்தை பெறுவதில்லை. ஆனா அது ஒரு பயன்படும் பொருளா மாத்தி விக்கிற நாடுகள் அந்த பொருளுக்கான விலையை தாங்களே நிர்ணயம் பண்றாங்க. ஓஹோ, இப்ப புரியுது. தொழில்நுட்பமும் இயந்திரங்களும் ஒரு பொருளோட மதிப்பை நம்ப முடியாத அளவுக்கு உயர்த்துது. அதனாலதான் உலகத்துல இருக்கிற வளர்ந்த நாடுகள் எல்லாமே தங்களோட இரண்டாம் நிலை தொழிலகங்களை ரொம்ப வலுவா வச்சிருக்காங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இப்போ பொருளை உற்பத்தி செய்தாச்சு. ஒரு விவசாயி பருத்தியை விளைவிச்சாரு, ஒரு தொழிற்சாலை அதை துண்டா மாத்திருச்சு. ஆனா அந்த துண்டு தானாகவே நடந்து வந்து கபிலனோட வகுப்பறையிலயோ அல்லது நாம வாங்குற கடைகள்லயோ உட்கார்ந்துக்காது. கண்டிப்பா நடக்காது. அந்த தொழிற்சாலை இயங்குறதுக்கான பணம், இயந்திரங்கள், போக்குவரத்து இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? அங்கேதான் மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் உள்ளே வருது. இத டெர்ஷரி எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா சேவைத்துறை. சர்வீஸ் செக்டர், ரைட்? ஆமா. ஒரு பொருளை உற்பத்தி செய்யறது மட்டும் பத்தாது, அத மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும். போக்குவரத்து, வங்கிகள், காப்பீடு, வணிகம், சந்தைப்படுத்துதல் எல்லாமே இதுல அடங்கும். அப்ப நேரடியா உற்பத்தியில் ஈடுபடாத எல்லாமே இதுல வந்துடுமா? கிட்டத்தட்ட ஆமா. நேரடியா உற்பத்தியோட தொடர்பு இல்லைன்னாலும் கல்வி, மருத்துவம், வீட்டு வசதி மாதிரியான அத்தியாவசிய சேவைகளும் இந்த மூன்றாம் நிலையில தான் வருது. எனக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. நீங்க கொடுத்த ஆதாரத்தின் படி பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பாகவே இந்த சேவைத்துறை தான் இருக்கணும். இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, அதாவது ஜிடிபில சுமார் 53% இந்த துறை மட்டுமே அளிக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாங்க, அது 100% உண்மையான தரவு. இது எப்படி சாத்தியம்? ஒரு துண்டை உற்பத்தி செய்யற தொழிற்சாலையை விட அதை லாரியில ஏத்தி வர்ற போக்குவரத்தோ அல்லது அந்த தொழிற்சாலைக்கு கடன் கொடுக்கிற வங்கியோ எப்படி அதிக வருமானத்தை நாட்டுக்கு அளிக்கும்? இது முரண்பாடா இல்லையா? மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு முரண்பாடா தான் தோணும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அந்த மெக்கானிசத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சொல்லுங்க. ஒரு தொழிற்சாலை ஒரு துண்டை உற்பத்தி செய்யுது. அது இரண்டாம் நிலை. ஆனா அந்த தொழிற்சாலை இயங்க அதுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வங்கி மூலமா கடன் தேவைப்படுது. அது ஒரு சேவை. கரெக்ட். அந்த இயந்திரங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடு தேவை. உற்பத்தியான துண்டுகளை உலகம் முழுக்க விற்க விளம்பர நிறுவனங்கள் தேவை. ஐடி நிறுவனங்கள் வந்து அந்த விற்பனையை கண்காணிக்கணும். ஓ, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? ஆமா, ஆயிரக்கணக்கான லாரிகள், கப்பல்கள் மூலமா அது பயணம் செய்யணும். ஆக ஒரு பொருளோட உற்பத்தியை சுற்றி வந்து பல 100 சேவைகள் பின்னப்பட்டிருக்கு. வாவ், ஆமா. அது மட்டும் இல்லாம சேவைகளை ரொம்ப வேகமா விரிவுபடுத்த முடியும். அதனாலதான் உலகளாவிய சந்தையில உற்பத்தி துறையை விட சேவை துறை மிகப்பெரிய பொருளாதார மதிப்பை கொண்டிருக்கு. அப்போ ஒரு தொழிற்சாலை அப்படிங்கிறது வெறும் கட்டடம் இல்ல, அது தன்னை சுத்தி ஒரு பெரிய சேவை வலையமைப்பை உருவாக்குதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. சரி, போக்குவரத்து, வங்கிகள் எல்லாமே மூன்றாம் நிலைன்னு வச்சுப்போம். இன்னைக்கு நாம முழுக்க தொழில்நுட்ப உலகத்துல வாழ்றோம். சாஃப்ட்வேர், இன்டர்நெட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பொருளாதாரத்தோட எந்த படியில வருது? அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தனி பிரிவுதான் நான்காம் நிலை பொருளாதார செயல்பாடுகள், குவாட்டர்னரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. இத நாம அறிவு சார்ந்த துறை அப்படின்னு கூட சொல்லலாம். அறிவு சார்ந்த துறைனா வெறும் ஐடி மட்டும்தானா? இல்ல, தகவல் உருவாக்கம், தகவல் பரிமாற்றம், ஆராய்ச்சி, அப்புறம் மேம்பாடு, அதாவது R&D எல்லாமே இதுல அடங்கும். பாடநூல்ல இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்லிருக்காங்க. என்ன உதாரணம் அது? தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகிற ஒரு நிகழ்ச்சியை நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்து பாக்குறீங்க இல்லையா? அது இந்த நான்காம் நிலை செயல்பாட்டுக்கு ஒரு சிறந்த உதாரணம். தகவல்களை திரட்டி அதை ஒரு வடிவமா மாத்தி மக்கள் கிட்ட சேர்க்கிறது. அப்போ ஒரு நிமிஷம், இன்னைக்கு நாம செஞ்சுட்டு இருக்கிற இந்த ஆழ்ந்த அலசல் கூட ஒரு நான்காம் நிலை செயல்பாட்டுக்கு உதாரணம் தானே? பல்வேறு தரவுகளை படிச்சு ஆராய்ந்து அதுல உள்ள மிக முக்கியமான தகவல்களை நம்ம நேயர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறோம். கண்டிப்பா 100% இதுவும் நான்காம் நிலைதான். ஆராய்ச்சி செஞ்சு தகவல்களை பகிர்ற எந்த ஒரு செயலுமே நான்காம் நிலையில தான் வரும். ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதுக்கும் மேல ஒரு உச்சக்கட்ட நிலை ஒண்ணு இருக்கு. அதுதான் ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாடுகள், அதாவது குயினரி எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து முழுக்க முடிவெடுக்கும் துறை. முடிவெடுக்கும் துறைனா பெரிய பெரிய லீடர்ஸா? ஆமா, ஒரு நாட்டோட அரசாங்கத்துல இருக்கிற உயர்மட்ட கொள்கை வகுப்பாளர்கள், மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களோட தலைவர்கள், சிஇஓக்கள், பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்கள், மூத்த விஞ்ஞானிகள் இவங்க எல்லாரும் இதுல அடங்குவாங்க. சமூகமும் பொருளாதாரமும் எந்த திசையில பயணிக்கணும்னு தீர்மானிக்கிற அதிகாரம் இவங்க கிட்டதான் இருக்கு. அரசாங்க அதிகாரிகள், நிறுவனங்களோட தலைவர்கள்லாம் கொள்கை முடிவுகளை எடுக்கிறாங்க. அவங்க ஐந்தாம் நிலை அப்படிங்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த பாடநூல்ல ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, என்ன குறிப்பு அது?
நம்ம பெற்றோர் வீட்ல ஒரு சாதாரண வீட்டு உபயோகப் பொருளை வாங்குறதுக்கான முடிவை எடுக்கிறது கூட இந்த 5ஆம் நிலை செயல்பாட்டோட கீழே தான் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி. இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? ஒரு சாதாரண நுகர்வோர் கன்சூமர் கடையில எந்த துண்டை வாங்குறதுன்னு எடுக்கிற முடிவை எப்படி நாட்டோட உயர்மட்ட அதிகாரிகளோட முடிவோட ஒப்பிட முடியும்? இது ஒரு சாதாரண ஷாப்பிங் சாய்ஸ் தானே. இது மேலோட்டமா பார்த்தா மிகைப்படுத்தப்பட்டதா தான் தோணும். ஆனா முதலாளித்துவ பொருளாதாரத்தோட மிக நுட்பமான ரகசியமே இதுதான். இத டிமாண்ட் புல் எகனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் புல் எகனாமிக்ஸ், அதாவது தேவையை வச்சு இழுக்கிறது. கரெக்ட். ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையோட சிஇஓ என்ன உற்பத்தி செய்யணும்னு எப்படி முடிவு செய்யறார்? மக்களோட தேவையை வச்சுதான். இப்ப லட்சக்கணக்கான அம்மாக்கள் எங்களுக்கு சாதாரண பருத்தி துண்டு வேணாம், தண்ணிய நல்லா உறிஞ்சக்கூடிய மைக்ரோ ஃபைபர் துண்டு தான் வேணும்னு கடையில முடிவெடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரி. இந்த ஒரு சின்ன நுகர்வோர் முடிவு ஒட்டுமொத்த பொருளாதார சங்கிலியையும் தலைகீழா மாத்திடும். 4ஆம் நிலையில இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் வந்து மைக்ரோ ஃபைபர் எப்படி உருவாக்குறதுன்னு ஆராய தொடங்குவாங்க. அதன் பின்னாடி 3ஆம் நிலை வங்கிகள் அதுக்கு முதலீடு செய்யும். சரியா சொன்னீங்க. 2ஆம் நிலை தொழிற்சாலைகள் தங்களோட இயந்திரங்களை மாத்துவாங்க. முதல் நிலையில இருக்கிற பருத்தி விவசாயி வேற பயிரிட தொடங்குவார். ஆக ஒரு சாதாரண நுகர்வோரோட முடிவு முழு உலக பொருளாதாரத்தையும் ஆட்டி வைக்குது. அதனாலதான் நுகர்வோரோட முடிவெடுக்கும் திறனும் 5ஆம் நிலையோட மிக முக்கிய அங்கமாக கருதப்படுது. இது உண்மையிலேயே மனதை திறக்கிற ஒரு கருத்தா இருக்கு. நான் கடையில கொடுக்கிற அந்த 100 ரூபாய் உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு விவசாயியோட வாழ்வாதாரத்தை தீர்மானிக்குது. கண்டிப்பா. இது ஒரு பிரம்மாண்டமான சங்கிலி. சரி, இவ்வளவு பெரிய பொருளாதார சங்கிலி இயங்கணும்னா அந்த மைய புள்ளியான உற்பத்தி மையங்கள், அதாவது தொழிலாளர்கள் எங்க அமையணும் அப்படிங்கறத எப்படி முடிவு செய்யறாங்க? இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு கயிறு இழுக்கும் போட்டி தான் நினைவுக்கு வருது. கயிறு இழுக்கும் போட்டியா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு பக்கம் மூலப்பொருட்கள் கிடைக்கிற கிராமம் தங்களை நோக்கி அந்த தொழிற்சாலையை இழுக்குது, இன்னொரு பக்கம் அந்த பொருட்களை வாங்க காத்துக்கிட்டு இருக்கிற சந்தை இருக்கிற நகரம் தங்களை நோக்கி இழுக்குது. இந்த இழுபறியில தொழிற்சாலையை இயங்கு வைக்கிறது அப்படிங்கிற முடிவை எப்படி எடுக்கிறாங்க? நீங்க சொன்ன இந்த கயிறு இழுக்கும் போட்டி அப்படிங்கிற உருவகம் வந்து தொழிலக அமைவிட காரணிகளை புரிஞ்சுக்க மிகச்சிறந்த உதாரணம். ஒரு தொழிற்சாலைய ஏதோ ஒரு காலியான நிலம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கட்டிவிட முடியாது. அது ஒரு மிக நுட்பமான தராசு மாதிரி. இந்த அமைவிட காரணிகளை புவியியல் காரணிகள், அதாவது ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ், மற்றும் புவியியல் அல்லாத காரணிகள்னு 2 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? உதாரணமா நிலம், நீர் இதெல்லாம் புவியியல் காரணிகள், அப்படிதானே? ஆமா, நிலம், நீர், அப்புறம் கச்சா பொருட்கள் இதெல்லாம் புவியியல் காரணிகள். மூலப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. என்ன அது? மூலப்பொருட்களோட எடை உற்பத்தியின் போது குறையக்கூடியதா இருந்தா, அதாவது வெயிட் லூசிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா, தொழிற்சாலை கச்சா பொருட்கள் கிடைக்கிற இடத்துக்கு பக்கத்திலே அமையணும். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? கரும்பு சர்க்கரை ஆலைகள் எடுத்துக்கலாம். பல டன் கரும்பு கொண்டு போனால்தான் சில கிலோ சர்க்கரையே கிடைக்கும். அதனால கரும்பை நீண்ட தூரம் வாகனத்துல கொண்டு போறது வந்து பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் சர்க்கரை ஆலைகள் வயல்வெளிகளுக்கு உட்பட்டிருக்கலையே அமையுது இல்லையா? ஆமா, கரெக்ட். ஆனா பருத்தி தொழிலகங்கள் அப்படி இல்ல. 1 கிலோ பருத்தியில இருந்து 1 கிலோ நூல் ஈஸியா எடுத்துட முடியும். அதனால நெசவாலைகளை தண்ணீர் வசதியும் சந்தையும் இருக்கிற நகரங்களுக்கு பக்கத்துல தாராளமா அமைக்கலாம். அப்ப மூலப்பொருளோட தன்மை தான் அந்த தொழிற்சாலை எங்க வரணும் அப்படிங்கறத முடிவு செய்யுது. சரி, புவியியல் அல்லாத காரணிகள் அப்படின்னு சொல்றீங்க? மூலதனம், அதாவது முதலீடு செய்ய தேவையான பணம். வங்கிகள் எந்த பகுதியில ரொம்ப எளிதாக கடன் கொடுக்கறாங்களோ அங்கே தொழிலகங்கள் தானா ஈர்க்கப்படும். அப்புறம் வேலை செய்யற ஆட்கள், ஆமா, தொழிலாளர்கள், தொழில்நுட்ப திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் கிடைக்கிற இடத்தை நோக்கி ஐடி நிறுவனங்கள் போகுது. 3ஆவதா பாத்தீங்கன்னா அரசாங்க கொள்கைகள். அரசு சலுகைகள் கொடுக்குமே, அதுவா? அதேதான். சில மாநில அரசுகள் தொழிற்சாலைகளை ஈர்க்க வரி சலுகைகளை வழங்குவாங்க, நிலத்தை மலிவாக கொடுப்பாங்க. இது போன்ற புவியியல் அல்லாத காரணிகளும் அந்த கயிறு இழுக்கும் போட்டியில பெரும் பங்கு வகிக்குது. அப்போ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது. எல்லா தேவைகளும் ஒரே இடத்துல 100% கிடைக்கிறது சாத்தியமே இல்ல. அதனால எந்த இடத்துல தொழிற்சாலை அமைச்சா போக்குவரத்து செலவு குறைஞ்சு லாபம் அதிகமா கிடைக்குமோ அந்த சமநிலை புள்ளியை ஆராய்ந்துதான் ஒரு தொழிலகம் நிறுவப்படுது. சரி, இதையெல்லாம் வச்சு பார்த்தா நமக்கு என்ன புரியுது?
மழையில நினைஞ்ச அந்த சிறுவன் கபிலன் பயன்படுத்தின ஒரு சாதாரண பருத்தி துண்டு எங்கோ ஒரு கிராமத்தில் உள்ள விவசாயியோட முதல் நிலை விவசாயத்துல தொடங்கி 2ஆம் நிலை நெசவாளிகள பல இயந்திரங்களால் உருமாறி 3ஆம் நிலை போக்குவரத்து வங்கிகள் மற்றும் விற்பனை மூலமா நகரத்தை அடைஞ்சி 4ஆம் நிலை தொழில்நுட்பத்தோட துணையோடு கண்காணிக்கப்பட்டு கடைசியா இந்த துண்டத்தான் நான் வாங்குவேன் ஒரு நுகர்வோர் எடுக்கிற 5ஆம் நிலை முடிவெடுத்தல் வரை ஒட்டுமொத்த பொருளாதாரத்தோட 5 நிலைகளையும் நமக்கு ஒரு பாடம் போல கத்து கொடுத்திருக்கு. ரொம்ப துல்லியமான சுருக்கம் இது. நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாலும் மனித உழைப்பும் இயற்கையும் உலகளாவிய மூலதனமும் பின்னி பிணைஞ்சு கிடக்கு. அதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த பொருளாதார சங்கிலியோட உண்மையான நோக்கமே. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான், அடுத்த முறை நீங்க பயன்படுத்துற எந்த ஒரு பொருளையும் கையில எடுக்கும்போது அது இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிற மொபைல் போனா இருக்கலாம், இல்ல நீங்க குடிக்கிற காஃபி கோப்பையா இருக்கலாம், அதுக்கு பின்னால கண்ணுக்கு தெரியாம உழைச்ச அந்த 5 நிலை பொருளாதார சங்கிலியையும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவமா இருக்கும். இறுதியா ஒரு விஷயத்தை உங்க சிந்தனைக்கு விட்டு செல்றேன். இந்திய பொருளாதாரத்துல இப்போ சேவைத்துறை 53% பங்களிப்போட மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துதுன்னு பார்த்தோம். உண்மைதான். அது மனித உழைப்பையும் சேவையையும் அடிப்படையாக கொண்டது. ஆனா இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI மாதிரியான அதிநவீன தொழில்நுட்பங்கள் அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டு வருது. தகவல்களை திரட்டுறது, ஆராய்வது மாதிரியான 4ஆம் நிலை வேலைகளை AI மிக எளிதாக செய்ய தொடங்கிடுச்சு. கண்டிப்பா பல துறைகள்ல இதை நாம பார்க்க முடியுது. இந்த நிலையில எதிர்காலத்துல என்ன நடக்கும்? முடிவெடுத்தல் அப்படிங்கிற மனிதர்களோட சிந்தனையை மட்டுமே உள்ளடக்கிய 5ஆம் நிலைய இந்த AI மாற்றி எழுதுமா, அல்லது என்ன உற்பத்தி செய்யணும், எதை நுகரணும் அப்படிங்கிற முடிவை கூட AI எடுக்க தொடங்குமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மனிதனோட சிந்தனைக்கு மிஞ்சின சக்தி உலக பொருளாதாரத்தை ஆளுமை செய்ய முடியுமா? இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான தலைப்போட அடுத்த ஆழ்ந்த அலசல்ல நாம சந்திப்போம். அதுவரை உங்களை சுற்றியுள்ள உலகத்தை வியப்புடன் பார்க்க தவறாதீர்கள்.